அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச எல்லா விஷயமே ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு மூலியமாக உங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள தீர்வு கொடுக்க முடியுமானா முடியும். நீங்க எந்த கேள்வி கேட்கிறீங்களோ, அதுக்கான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டியாக நாங்க இருக்க முடியும். ஐயா இந்த ரூட்ல போப்பா 29 சீன்ல போனா அந்த ஏரியாக்கு போய் சேர்ந்துடலாம். இது எங்க வேலை. அதில போறதும், நீங்க கேப்ல போறதும், ஆட்டோல போறதும் உங்க விருப்பம். ஆனா இந்த வழியாக போகும்போது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வழிகாட்டிய நபர்கள் தான் ஜோதிடர்கள். நாங்க ஒண்ணும் தெய்வமோ, சித்தர்களோ, மகான்களோ, முனிவர்களோ உங்கள மாரி சராசரி மக்கள் தான். ஆனா ஒரு கணக்கீட நீங்க கேட்கும்போது ஒரு அளவீடாக குறிச்சு குடுத்து அனுப்புறோம். அப்ப இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் எனக்கு தேவையான விஷயங்கள் எது வேணும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஜோசியர்ட்ட கேட்கணும். ஐயா எனக்கு கல்விக்கு முக்கியத்துவம் வேணும், வேலைக்கு முக்கியத்துவம் வேணும், பொருளாதாரம் வேணும், நிரந்தர வருவாய் வேணும். நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன். என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கேள்வியில கேளுங்க. கேள்வி கேட்டா தான் பதில் கிடைக்கும். அப்போ அத தூண்டி விடக்கூடிய, அத இன்கிரீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஜாதகத்து மூலியமா கொடுக்க முடியுமான்னா தாராளமா கொடுக்கலாம். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.